இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிப்பை அறிவித்ததைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அரசு விளம்பர பலகைகள் அகற்றப்பட்டன. தேர்தல் பறக்கும் படை உள்ளிட்டவைகள் செயல்பட துவங்கியுள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற அலுவலகங்களிலும் சீல் வைக்கப்பட்டது. பல்வேறு பதாகைகள் ஆகியவைகள் அகற்றப்பட்டன. அரசியல் கட்சி பேனர்களும் அகற்றப்பட்டன. தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். தேர்தல் நன்னடத்தை விதி அமலுக்கு வந்ததைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தலைமையில் அனைத்து அரசியல் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கட்சி கூட்டத்தில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டன. அனைத்து அரசியல் கட்சிகளும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அப்பொழுது கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மக்கள் மத்தியில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழிப்புணர்வு பேரணி மகளிர் சுய உதவிக் குழுக்கள் பெண்கள் நடத்தினர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். 100% வாக்களிப்போம் என்ற பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி பெண்கள் சென்றனர். வாக்களிப்பது நமது கடமை, எனது வாக்கு விற்பனைக்கில்லை போன்ற கோஷங்களை எழுப்பி துண்டு பிரசுரங்களையும் பொதுமக்களுக்கு அவர்கள் வழங்கினர். தேர்தல் ஆணையத்தின் 100% வாக்களிப்போம் என்ற கோஷத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தேர்தல் அலுவலரான திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் 100% வாக்களிப்போம் என்ற ஸ்டிக்கர்கள் மற்றும் விளம்பரங்களை பேருந்துகள் மற்றும் கேஸ் சிலிண்டர்களை ஒட்டினார். இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவுகூரும் வகையில் ஷாகித் நிவாஸ் முன்னிட்டு மே யுவ பாரத் திட்டத்தின் கீழ் என் இந்தியா என் பொறுப்பு என்ற கருப்பொருளில் நடைபயணம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களிலும் இந்த நடைபயணம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் அன்னியூர் கிராமத்தில் இந்த நடைபயணம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏந்தி வீர முழக்கமிட்டு நடைபயணம் சென்றனர். விழுப்புரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் 100% வாக்களிப்போம், எனது வாக்கு விற்பனைக்கில்லை என்ற வாசகங்கள் அடங்கிய மலர் பதாகைகளை அமைத்து அதனை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வெளிப்படுத்தினர். இதனை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் நேரில் சென்று பார்வையிட்டு மாணவிகளுக்கு பாராட்டு தெரிவித்தனர். பொதுமக்கள் மத்தியிலும் புதிய வாக்காளர்கள் மத்தியிலும் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து 100% வாக்களிக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகின்றன. தனியார் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் சுயோதவிக்குழு பெண்கள் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கைபேசியில் உள்ள ஒளி விளக்கை ஒளிர செய்து 100% வாக்களிப்போம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். இது பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியது. மேலும் கை விரல்களுடன் கூடிய 100% வாக்களிப்போம் என்ற அமைப்பில் அவர்கள் கைபேசியில் உள்ள விளக்கை ஒளிர செய்தது பெரும் வியப்பை ஏற்படுத்தியது. 100% வாக்களிப்போம் என்ற வாசகத்தை முன்னிட்டு திருநங்கைகள் மெகந்தி போட்டு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மைதானத்தில் அவர் பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் மெகந்தி போட்டு 100% என்று மெகந்தி போட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மயிலத்தில் உள்ள முருகன் கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. விநாயகர் மற்றும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி அலங்கரிக்கப்பட்ட பக்தர்களுக்கு அவர் தேரில் வந்து காட்சியளித்தார். தொடர்ந்து பொதுமக்களும் படம் பிடித்து இழுத்து தேரை நிலைநிறுத்தினர். விழுப்புரம், திண்டிவனம், செஞ்சி, திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் மயிலத்தில் தேரை இழுத்து சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் துவங்கியுள்ளது. நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் மொத்தம் 25க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக வேட்புமனு தாக்கலின் போது அரசியல் கட்சிகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். அதிகபட்சம் 5 பேர் தேர்தல் அந்த வேட்பாளர் +4 தான் எலெக்ஷன் கமிஷனுடைய விதிகள். அந்த விதிகள் கண்டிப்பாக கடைபிடிக்கணுன்றதை சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா வேட்பாளரும் உள்ளே வரும்போது அதையும் நம்ம வீடியோகிராஃப் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோகிராஃப் பண்ணுறனால இன்னும் ஜாக்கிரதையாக அதை சொல்லணுன்றது சொல்கிறோம். கூடுதலாக காவல்துறை அலுவலர்களும் சரி, வருவாய்த்துறை அலுவலர்களும் சரி, எந்த துறை அலுவலகம் இருந்தாலும் இந்த தகவலை வேட்பாளர்கிட்ட உள்ள வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அவங்க கவனத்துக்கு கொண்டு சென்று அதுக்கப்புறம் தான் அவங்க அறைக்கு உள்ளே விடணுன்றதை இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கோம்.